அரவிந்த் மெதுவாக வானதியின் கையை பிடித்தான். வா என்று மென்மையாக சொல்ல வானதியின் முகம் உடனே மலர்ந்தது. அவள் அவனது விரல்களோடு தன் விரல்களை கோர்த்து கொண்டாள். அதை பார்த்து அவனது அம்மா எதுவும் பேசாமல் அமைதியாக புன்னகைத்தார். வீட்டின் வாசலை கடந்து உள்ளே நுழைந்த வானதி அந்த வீட்டையே சுற்றிலும் ஆர்வமாக பார்த்தாள். சுவரில் மாட்டியிருந்த குடும்ப புகைப்படங்கள், ஜன்னல் வழியாக உள்ளே நுழைந்த குளிர்ந்த பனிக்காற்று, மரத்தால் செய்யப்பட்ட பழமையான ஊஞ்சல், மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பூஜை அறை, ஒவ்வொன்றையும் புதிதாக கண்டவள் போல ரசித்து கொண்டே நடந்தாள். வா என்று மெதுவாக அழைத்து கொண்டு மாடிப்படிகளை ஏறினான் அரவிந்த். மாடியின் கடைசியில் இருந்த அறையின் கதவை திறந்தான். இதுதான் என் ரூம் என்று மெதுவாக சொன்னான். ஆர்வமாக உள்ளே நுழைந்த வானதி அறை முழுவதையும் சுற்றி பார்த்தாள். ஜன்னலுக்கு வெளியே பசுமையாக விரிந்திருந்த தேயிலை தோட்டம், அதன் மீது மிதந்து கொண்டிருந்த வெண்பனி, மூலையில் வைக்கப்பட்டிருந்த கிட்டார், புத்தகங்கள் நிறைந்த அலமாரி, சுவரில் தொங்கியிருந்த இயற்கை காட்சிகளின் ஓவியங்கள். அவளது பார்வை ஒவ்வொன்றாக எல்லாவற்றின் மீதும் ஓடியது. இறுதியாக அவளது பார்வை அந்த பெரிய கட்டிலின் மீது நிலைத்தது. மெதுவாக அதன் அருகே சென்றவளோ மெத்தையின் மீது கையை வைத்து அழுத்தி பார்த்தாள். பிறகு முகம் மலர, ஹஹா என்று சிரித்துக்கொண்டே அடுத்த நொடியே துள்ளி ஏறி கட்டிலில் அமர்ந்தாள். அதை பார்த்த அரவிந்தின் உதடுகளில் தன்னையும் அறியாமல் ஒரு புன்னகை மலர்ந்தது. பிடிச்சிருக்கா என்று கேட்டான். வானதியோ வேகமாக தலையாட்டினாள். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சொல்லிவிட்டு கட்டிலில் அங்குமிங்கும் நகர்ந்து மெத்தையின் மென்மையை ரசித்தாள். சில நொடிகள் கழித்து திடீரென்று தலையை உயர்த்தி அரவிந்தை பார்த்தாள். அம்மா, நீ எங்க தூங்குவ? அந்த கேள்வியில் அரவிந்த் சற்று தடுமாறித்தான் போனான். நான் நான் என்று ஆரம்பித்தவனோ என்ன சொல்லுவது என்று யோசித்து கொண்டிருந்தான். அதற்குள் வானதி தன் அருகிலிருந்த இடத்தை தட்டி காட்டி, இங்கத்தானே என்று மிகவும் இயல்பாகவே கேட்டாள். அரவிந்தின் இதயமோ ஒரு துடிப்பை தவறவிட்டது. இல்லை லட்டு என்று மெதுவாக சிரித்தான். நான் கீழே என்று சொல்ல முயன்றவனை உடனே இடைமறித்தாள் அவள். ஏன்? அவளது முகத்தில் உண்மையான குழப்பம் மட்டுமே இருந்தது. நான் தனியாக இருந்தா பயப்படுவேன். அந்த ஒரு வாக்கியம் அரவிந்தின் எல்லா காரணங்களையும் அமைதியாக உடைத்துவிட்டது. அவளை சில நொடிகள் பார்த்து கொண்டிருந்தவன் இறுதியில் ஒரு பெருமூச்சு விட்டான். சரி என்று மட்டுமே சொன்னான். அவ்வளவுதான். வானதியின் முகத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி மலர்ந்தது. அப்போ நீ இங்க, நான் இங்க என்று மீண்டும் தன் அருகில் இருந்த இடத்தை தட்டி காட்டினாள் அவள். அரவிந்தோ சிரித்தபடியே நின்றான். ஆனால் அவனுக்குள் ஓடிய எண்ணங்கள் மட்டும் வேறாக இருந்தன. கடவுளே, இவளுக்கு இது சாதாரணம், ஆனால் எனக்கு என்று மனதிற்குள் கேட்டுக்கொண்டவனோ ஜன்னல் வழியாக வெளியே தெரிந்த பனிமூட்டத்தை விரித்து பார்த்தான். அவனுக்கு தெரியவில்லை, இனி அந்த அறைக்குள் தொடங்கப் போவது ஒரு காதல் கதை மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் அவனது மன உறுதியை சோதிக்கப் போகும் ஒரு இனிமையான போராட்டமும் கூட. அந்த நேரத்தில் ஜன்னல் வழியாக திடீரென்று ஒரு பலமான குளிர்காற்று அறைக்குள் புகுந்தது. ஊட்டியின் இரவு பொழுது என்பதால் காற்றில் இருந்த அந்த குளிர் உடலையே நடுங்க வைத்தது. வானதியோ தன்னையும் அறியாமலேயே இரு கைகளையும் இறுக்கமாக தேய்த்து கொண்டாள். ஐயோ என்று மெதுவாக சினுங்கியவளோ தோள்களை சுருக்கிக் கொண்டு அப்படியே நின்றாள். அதை பார்த்த அரவிந்த் ஜன்னலை மூடுவதற்காக அவளை தாண்டி செல்ல முயன்றான். அடுத்த நொடியே மீண்டும் ஒரு குளிர்காற்று வேகமாக உள்ளே வீசியது. பதறிப்போன வானதியோ யோசிக்க கூட இல்லை. தன் அருகில் நின்றிருந்த அரவிந்தின் கையை பிடித்தவள் அடுத்த நொடியே அவனது தோளில் முகத்தை சாய்த்து இறுக பற்றி கொண்டாள். ரொம்ப குளிர்து என்று முனகினாள் அவள். அரவிந்தின் உடல் ஒரு கணம் உறைந்தே போனது. அவளது விரல்களோ அவனது இடையை இறுக பற்றியிருந்தன. அவளது மூச்சுக்காற்று அவனது கழுத்தை மெதுவாக வருடியது. அவளோ குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த ஒரு குழந்தை. ஆனால் அரவிந்துக்கோ அந்த ஒரு சிறு நொடியே 1000 நொடிகளாக நீண்டது. தன்னை சமாளித்து கொண்டவனோ மெதுவாக அவளது தோளில் கை வைத்து கொண்டு, லட்டு ஒன்னல்ல என்று மென்மையாக சொன்னான். அவளோ இன்னும் அவனை விட்டு பிரியவே இல்லை. நான் கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கட்டுமா என்று மிகவும் அப்பாவியாக கேட்டாள் அவள். அந்த கேள்விக்கு இல்லை என்று சொல்ல மனம் வரவில்லை. சரி
என்று மட்டும் மெதுவாக தலையசைத்தான். அவளோ அமைதியாக கண்களை மூடிக்கொண்டாள். அவளுக்கு அது குளிரிலிருந்து கிடைத்த ஒரு பாதுகாப்பு. ஆனால் அரவிந்துக்கோ அவளை விட அதிகமாக நடுங்கியது அவனது இதயம்தான். சில நிமிடங்கள் கழித்து மெதுவாக நடந்த அரவிந்த் மெதுவாக ஜன்னலை மூடிவிட்டு தாழ்பாழையும் போட்டான். வெளியிலிருந்து வந்த குளிர்காற்று நின்றுவிட்டது. ஒரு பெருமூச்சு விட்டபடி திரும்பி நடக்கத் தொடங்கினான் அவன். அடுத்த நொடியே அவன் சட்டையின் பின்புறம் லேசாக இழுக்கப்பட்டது. திரும்பி பார்த்தான். வானதியோ அவனது சட்டையை பிடித்து கொண்டே நின்றிருந்தாள். அவன் நின்றவுடன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் மீண்டும் அவன் அருகே வந்து அவனது பின்னால் இருந்து அவன் இடையை சுற்றி கட்டிக்கொண்டாள். லட்டு என்று மெதுவாக அழைத்தான் அவன். என்னடா இது, குளிருது என்று மட்டும் சொல்லிவிட்டு இன்னும் அவனோடு ஒட்டி கொண்டாள் அவள். அரவிந்தோ கண்களை ஒரு கணம் இறுக மூடிக்கொண்டான். இறைவா, பொறுமை பொறுமை என்று மனதிற்குள் மட்டும் சொல்லிக்கொண்டவனோ மெதுவாக அவளது கைகளை பிடித்து விலக்கினான். பிறகு அவளை அழைத்து கொண்டு கட்டிலின் அருகே வந்தான். இங்க உட்காரு. வானதியும் எந்த மறுப்பும் சொல்லாமல் அமைதியாக அமர்ந்தாள். அரவிந்தும் அவளுக்கு எதிரே அமர்ந்தான். சில நொடிகள் இருவருக்கும் இடையே அமைதி மட்டுமே இருந்தது. லட்டு என்று மீண்டும் மெதுவாக ஆரம்பித்தான். நான் இப்போ சொல்கிறத நல்லா கவனமாக கேளு. சரி. அரவிந்துக்கு அவள் சொல்லும் விதத்தை பார்த்து சிரிப்பு தான் வந்தது. ஆனாலும் அதை அடக்கி கொண்டான். இனிமே என்னை இப்படி கட்டி பிடிக்கக்கூடாது. சரி. என் கையை இப்படி எப்பவும் பிடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. சரி. என் மேலே சாஞ்சு நிற்கக்கூடாது. சரி. நான் ஒரு ஆண், நீ ஒரு பெண் என்று சொல்லிவிட்டு சிறிது தயங்கினான். வானதியோ அமைதியாக அவனை பார்த்தாள். ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் ரொம்ப நெருக்கமாக இருந்தா, அவன் வார்த்தைகளை தேடினான். இருந்தா என்ன அவள் கேட்க, அது நல்லதில்லை. ஏன்? அந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல அரவிந்த் தடுமாறினான். அது ஒரு ஆணுக்கு, அவன் தொண்டையை சற்று சிறுமிக் கொண்டான். ஒரு ஆணுக்கு சில உணர்வுகள் வரும். என்ன உணர்வு? அரவிந்தின் முகமே சிவந்தது. அதை எப்படி விளக்குவது? மருத்துவக் கல்லூரியில் 1000 விஷயங்களை படித்திருக்கின்றான். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எப்படி சொல்வது என்றே தெரியவில்லை. அது சொன்னா புரிஞ்சுக்கோடா ப்ளீஸ். வானதி அவனை பார்த்தபடியே மெதுவாக தலையாட்டினாள். சரி. அரவிந்த் நிம்மதியாக மூச்சை விட்டான். அப்பாடா, ஒரு வழியாக புரிஞ்ச மாதிரி இருக்கு என்று மனதிற்குள் நினைத்தவனோ, புரிஞ்சுதா என்று கேட்டான். வானதியோ முகமலர்ந்து வேகமாக தலையசைத்தாள். புரிஞ்சுது. அரவிந்தின் முகத்திலும் நிம்மதி தெரிந்தது. என்ன புரிஞ்சுது என்று சிரித்தபடியே கேட்டான். வானதியோ மிகவும் சீரியஸாக யோசித்தாள். பிறகு மிகவும் உறுதியாக சொன்னாள். யாரையும் இப்படி கட்டி பிடிக்கக்கூடாது. அரவிந்த் மகிழ்ச்சியாக தலையாட்டினான். சரி. யாருக்கிட்டையும் போய் இப்படி ஒட்டிட்டு நிற்கக்கூடாது. சரி. எல்லாரும் தப்பானவங்க. அரவிந்தின் புருவம் சுருங்கியது. இல்லை, அப்படி இல்லை. ஆனால் அவளோ அதை கவனிக்கவே இல்லை. ஆனால் உன்கிட்ட மட்டும் இப்படி இருக்கலாம், ஏன்னா நீ நல்லவன் தானே என்று மிகவும் இயல்பாக சொல்லிவிட்டு மீண்டும் அவனது கையை பிடித்து கொண்டாள். அரவிந்தோ அப்படியே உறைந்து போனான். இத்தனை நேரம் அவன் சொன்ன அறிவுரைகள் ஒரே நொடியில் தலைகீழாக மாறிவிட்டன. அவனோ தலையை பிடித்து கொண்டு மேலே கூரையை பார்த்தான். இவளுக்கு சொல்லி கொடுக்கறது கஷ்டமா இல்லை புரிய வைக்கிறதே கஷ்டமா என்று அவனுக்கே புரியவில்லை. அவன் அருகே அமர்ந்திருந்த வானதியோ தான் எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொண்டு விட்டதாக நினைத்து வெற்றி புன்னகையுடன் அவனது கையை மெதுவாக ஆட்டிக்கொண்டே இருந்தாள். அந்த புன்னகையை பார்த்த அரவிந்துக்கு அந்த நொடியில் சிரிப்பதா அல்லது அழுவதா என்று கூட தெரியவில்லை. நேரத்தில் அரவிந்த் என்று கீழே இருந்து அவனது அம்மாவின் குரல் கேட்டது. மா, உள்ளவாங்க என்று கட்டிலில் அமர்ந்தபடியே பதிலளித்தான் அரவிந்த். அவன் அருகே அமர்ந்திருந்த வானதியோ கதவு திறக்கும் சத்தம் கேட்டதும் திடீரென்று பதறினாள். யாரோ வர்றாங்க என்று மெதுவாக முணுமுணுத்தவளோ யார் என்று கூட பார்க்காமல் ஒரே வேகமாக அரவிந்தின் அருகே நெருங்கினாள். அடுத்த நொடியே அவனது வலது கைக்கும் இடுப்பிற்கும் நடுவில் இருந்த அந்த சிறிய இடைவெளிக்குள் தன் முகத்தை ஒழித்து கொண்டாள்.
அவளது இரு கைகளும் அவனது இடையே இறுக பற்றி இருந்தன. அரவிந்தோ அப்படியே உறைந்து போனான். லட்டு என்று மெதுவாக அழைத்தான். ஆனால் அவளோ அசையவே இல்லை. அதே நேரத்தில் கதவு திறந்து சாப்பாடு தட்டுடன் உள்ளே வந்தார் அவனது அம்மா. அவர் முதலில் பார்த்த காட்சி, கட்டிலில் சிலை போல அமர்ந்திருந்த மகன், அவனது இடுப்பில் முகத்தை புதைத்து கொண்டு ஒழிந்திருந்த வானதி. ஒரு நொடியில் அவரது உதடுகள் தன்னையும் அறியாமல் சிரிப்பில் விரிந்தன. அந்த நேரத்தில்தான் மா என்று அரவிந்தின் குரல் கேட்டது. அதை கேட்ட வானதி, அம்மாவா என்று மெதுவாக முணுமுணுத்தாள். ஆனால் முகத்தை வெளியே எடுக்கவில்லை. அப்படியே அரவிந்தின் கைக்கும் இடைக்கும் நடுவிலிருந்த அந்த இடைவெளி வழியாக மட்டும் கழுத்தை லேசாக நீட்டி எட்டி பார்த்தாள். அங்கே நின்றிருந்தது அவனது அம்மாதான் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டதும் மீண்டும் அதே இடத்துக்குள்ளேயே முகத்தை ஒழித்து கொண்டாள். அந்த செயலை பார்த்து அரவிந்தின் அம்மாவால் சிரிப்பை அடக்கிக் கொள்ளவே முடியவில்லை. ஆனால் சிரித்தால் வானதி இன்னும் சங்கடப்படுவாள் என்று நினைத்தவரோ உதட்டை கடித்தபடி அமைதியாக நின்றார். அரவிந்தோ தனது வலது கையை எங்கே வைப்பது என்று கூட தெரியாமல் தவித்தான். அதை அவள் மீது வைத்தாலும் சங்கடம், எடுத்தாலும் சங்கடம். இறுதியில் தனது கையை அந்தரத்தில் தூக்கி வைத்தபடியே அமர்ந்திருந்தான் அவன். அந்த காட்சியை பார்த்த அவனது அம்மாவோ மகனை நோக்கி, இவள் உனக்கானவள், இதுதான் உன் தலைவிதி என்பது போல நெற்றியை சுட்டிக்காட்டி தோளை குலுக்கினார். அரவிந்தோ பாவமாக முகத்தை சுளித்தான். அவரோ சிரிப்பை அடக்கிக் கொண்டே சாப்பாடு தட்டை மேசையின் மேல் வைத்தார். சரி, 2 பேரும் சாப்பிட வாங்க என்று மெதுவாக அழைத்தார். அரவிந்த் பதில் சொல்லும் முன்பே அவனது கைக்கும் இடுப்பிற்கும் நடுவே முகத்தை வைத்திருந்த வானதி அப்படியே வந்து அவனது முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள். இருவரின் முகங்களுக்கும் இடையே சில அங்குல இடைவெளிதான் இருந்தது. சாப்பிடலாமா என்று மெதுவாக கேட்டாள். அரவிந்த் தொண்டையை செருமிக் கொண்டான். சாப்பிடலாம். ஒன்றும் ஆகாதல்ல என்று மீண்டும் அப்பாவியாக கேட்டாள். அந்த கேள்வியை கேட்ட அரவிந்த் அவளது கண்களை ஒரு நொடி பார்த்தான். அவ்வளவு அருகில். அவளுக்கு அது ஒரு சாதாரண கேள்வி. ஆனால் அவனுக்கோ அவனது இதய துடிப்பு அவன் காதுகளுக்கே கேட்கும் அளவுக்கு மிக வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. இந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் இவ செய்கிற ஒவ்வொரு வேலையும் என்னை உயிரோட கொல்லுதே என்று மனதிற்குள் புலம்பியவனோ தன்னை சமாளிக்க ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை விட்டான். அதை பார்த்த அவனது அம்மா மட்டும், பாவம் என் பையன் என்று மனதிற்குள் நினைத்தபடியே சிரிப்பை அடக்க முடியாமல் வேறு பக்கம் திரும்பிக் கொண்டார். அவனது அம்மா மெதுவாக அரவிந்தை நோக்கி பார்த்தார். அரவிந்த், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்பா என்றார் அவர். இதோ வர்றம்மா என்று சொல்லிவிட்டு அரவிந்த் எழுந்தான். ஆனால் அவன் ஒரு அடி கூட எடுத்து வைக்கவில்லை. அடுத்த நொடியே அவனது முதுகில் மீண்டும் ஒரு சுகமான பாரத்தை உணர்ந்தான். திரும்பி பார்த்தான். வானதி அவனது இடையே இரு கைகளாலும் சுற்றி கட்டி கொண்டு அவனது முதுகில் கன்னத்தை சாய்த்தபடி நின்றிருந்தாள். அவன் முன்னே ஒரு அடி வைத்தால் அவளும் அவனோடு சேர்ந்து அதே ஒரு அடியை எடுத்து வைத்தாள். அதை பார்த்த அரவிந்த் மெதுவாக சிரித்தான். லட்டு, இப்படி பண்ணக்கூடாது. நான் அம்மா கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன் என்று மெதுவாக அவளது கைகளை பிடித்தான். வானதியோ உடனே தலையசைத்தாள். சீக்கிரம் வந்துடு என்று மிகவும் இயல்பாக சொன்னாள். அந்த வார்த்தையை கேட்ட அரவிந்தின் அம்மா புருவத்தை உயர்த்தினார். என்னடா லட்டுவா, இப்பவே செல்ல பேரெல்லாம் வச்சிட்டியா? அரவிந்தின் முகமே சிவந்து விட்டது. அது அது அம்மா என்று ஆரம்பித்தவன் என்ன சொல்வதென்றே தெரியாமல் தடுமாறினான். அவ பேரு தெரியல, அதான் சும்மா என்று எப்படியோ சமாளித்தான். அவனது அம்மா சிரித்தபடியே தலையசைத்தார். சரி வா. இருவரும் அறையை விட்டு வெளியே வந்தார்கள். மாடிப்படியருகே வந்ததும் அவனது அம்மாவின் முகம் சீரியஸாக மாறியது. டேய் என்று மெதுவாக அழைத்தார். இந்த பொண்ணை பற்றி ஏதாவது விசாரிச்சியா? அரவிந்த் மெதுவாக தலையசைத்தான். இல்லைம்மா, ஏற்கனவே 2 நாள் ட்ராவல். 2 நாளாக சரியாக தூக்கமே இல்லை. ரொம்ப டயர்டாக இருக்கேன். தலை வேற பயங்கரமாக வலிக்குது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு காலையில் இருந்து விசாரிக்க ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அவனது அம்மா சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பிறகு மிகவும் பொறுப்பாக பேச ஆரம்பித்தார். சரிப்பா, ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்.
அவள் யாருன்னு விசாரிக்கணும்னு போய் தப்பான ஆளுங்க காதுக்கு இந்த விஷயம் போயிடக்கூடாது. அப்படி போயிட்டா பாவம், நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றினதும் வேஸ்ட்டாக போயிடும். அரவிந்த் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். அந்த பொண்ணு யாருன்னே நமக்கு தெரியல. ஆனால் யாரோ அவளை கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் தெளிவாக தெரியுது. அப்படிப்பட்டவங்க இன்னும் வெளியில் சுதந்திரமாக இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு அடியையும் ரொம்ப கவனமாக எடுத்து வைக்கணும். உனக்கு நம்பிக்கையான ஆளுங்க மூலமாக மட்டும் விசாரி. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத. அரவிந்த் ஆழமாக ஒரு பெருமூச்சு விட்டான். சரிம்மா என்று மெதுவாக தலையசைத்தான். அவனது மனதிலும் அதே எண்ணம் தான் ஓடிக்கொண்டிருந்தது. அவள் யார்? அவளை ஏன் கொல்ல முயற்சி செய்தார்கள்? அந்த முயற்சிக்கு பின்னால் இருப்பது யார்? இந்த 3 கேள்விகளுக்கான பதில்தான் இனி அவனது வாழ்க்கையின் மிக முக்கியமான தேடலாக மாறப்போகின்றது. ஒரு வழியாக இருவரும் இரவு உணவை முடித்தார்கள். சாப்பிட்டு முடித்ததும் வானதியை மெதுவாக கட்டிலில் அமர வைத்துவிட்டு அரவிந்த் நிம்மதி பெருமூச்சு விட்டான். அப்பாடா என்று மனதிற்குள் சொல்லி கண்டவனோ அறையின் மூலையில் இருந்த சோஃபாவை நோக்கி நடந்தான். இன்று இரவு எப்படியாவது தூங்கிவிடலாம் என்று நினைத்தான் அவன். அரவிந்த், வானதியின் குரல் கேட்டது. திரும்பி பார்த்தான். அவள் கட்டிலில் அமர்ந்தபடியே அவனை அழைத்து கொண்டிருந்தாள். இங்கே வா. அவன் சிரித்தான். இல்லை, நான் இங்கே இருக்கேன் லட்டு. இல்லை இல்லை, இங்கே வா என்று அவள் தலையசைத்தாள். அரவிந்தோ சோஃபாவையும் அந்த பெரிய கட்டிலையும் மாறி மாறி பார்த்தான். நான் சோஃபாவில் படுத்தா அவளும் கூடவே வந்து ஒட்டிக்குவா. இந்த சின்ன சோஃபாவில் ராத்திரி முழுக்க உட்காந்து முதுக உடச்சிக்கிறதுக்கு பதிலாக கட்டில் ஓரமாக படுத்தா தப்பே இல்லை என்று தனக்குத்தானே சமாதானமும் சொல்லிக்கொண்டான். மெதுவாக நடந்து வந்து கட்டிலின் நுனியில் மிகுந்த கவனத்தோடு அமர்ந்தான். இருவருக்கும் நடுவே நல்ல இடைவெளி இருந்தது. அதை உறுதி செய்த பிறகுதான் டிவியின் ரிமோட்டை எடுத்தான். பொழுது போகட்டும் என்று நினைத்து டிவியை இயக்கிவிட்டான். திரையில் சேனல்கள் மாறிக்கொண்டிருந்தன. ஆனால் அவன் பார்வையோ டிவியில் இல்லை. கடவுளே என்று மனதிற்குள் வேண்டிக் கொண்டான். நான் ஒரு டாக்டர், இவ என் பாதுகாப்பில் இருக்கிற ஒரு பேஷண்ட். என்னால் எந்த ஒரு தப்பு நடக்கக்கூடாது. என்னையே நான் உன் கையில் ஒப்படைக்கிறேன். இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் நீ தான் என்னை காப்பாற்றணும் என்று மனதார வேண்டிக் கொண்டான் அவன். அந்த நேரத்தில் அவனது பனியன் லேசாக இழுக்கப்பட்டது. திடுக்கிட்டு பார்த்தான். வானதி அவனது அருகே நெருங்கி அமர்ந்திருந்தாள். அவனது பனியனை 2 கைகளாலும் தூக்கி தன் தலையையும் உடலையும் அதற்குள் நுழைத்து கொண்டிருந்தாள் அவள். இப்போது ஒரே பனியனுக்குள் இருவரின் உடல்களும் இருந்தன. அரவிந்தின் கண்கள் விரிந்தன. லட்டு, என்ன பண்ற? வானதியோ எதுவும் பேசவில்லை. அவனது கையை பிடித்தபடியே டிவியை சுட்டி காட்டினாள். அரவிந்தன் திரும்பி பார்த்தான். திரையில் பனிமலை பகுதியில் ஒரு காதல் பாடல் ஓடிக்கொண்டிருந்தது. குளிரில் நடுங்கிய நாயகியை நாயகன் தனது சட்டைக்குள் சேர்த்து கொண்டு நடந்தான். அதை பார்த்த வானதியோ மீண்டும் டிவியையும் பிறகு அரவிந்தையும் பார்த்தாள். அவங்களும் அங்கே இப்படித்தான் இருக்காங்க பாரு என்று மிகவும் சாதாரணமாகவே சொன்னாள். அரவிந்தின் தொண்டையோ வறண்டு போனது. என்ன பதில் சொல்வது என்று கூட அவனுக்கு தெரியவில்லை. அவளுக்கோ அது குளிரில் இருந்து தப்பிக்க ஒரு வழி. ஆனால் அவனுக்கோ அது அவன் இதயத்தையே சோதித்து கொண்டிருந்த ஒரு போராட்டம். அவன் மெதுவாக கண்களை மூடிக்கொண்டான். கடவுளே, நான் கேட்டது என்னை காப்பாற்றணும்னு. ஆனால் நீ அனுப்புகிற சோதனைகள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு என்று மனதிற்குள் புலம்ப வானதியோ டிவியில் ஓடிய பாடலை ரசித்தபடியே மிகவும் இயல்பாக அவனது தோளில் அப்படியே சாய்ந்து கொண்டாள். அந்த இரவு வெளியில் ஊட்டியின் குளிர் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. ஆனால் அரவிந்தின் உடலுக்குள் மட்டும் குளிரை விட வேகமாக வேறொரு வெப்பம் பரவிக்கொண்டிருந்தது. அவன் ஒவ்வொரு நொடியும் தன்னையே இழந்து கொண்டிருந்தான். இதுவரை எந்த பெண்ணின் அருகாமையும் அவனை இவ்வளவு பலவீனப்படுத்தியதே இல்லை. இன்று தன்னையே வெல்ல வேண்டிய போரில் தானே தோற்றுப்போவது போல் இருந்தது. மெதுவாக கண்களை மூடியவன் மனதிற்குள் மீண்டும் இறைவனை நினைத்தான். சாரி லட்டு, என்னால் என்னையே கண்ட்ரோல் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன மன்னிச்சிடு என்று மனதிற்குள் மட்டும் சொல்லிக்கொண்டவனோ எண்ண அலைகளில் சிக்குண்டவனாக தனது விழிகளால் அவளை பருகத் தொடங்கினான்.